ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சியில் உங்களுக்கு சிபிஜி ஆர்ஏஎம்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அதாவது சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்திய அரசுடைய எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே பொதுமக்களாகிய நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான ஸ்கீம் பார்த்தா சிஎஸ்சியில் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when no one listen to your complaint contact our CSC சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓப்பன் போர்ட்டல் மூலமாக ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான டைமிங் எடுத்துக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தா நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவே நீங்கள் சிஎஸ்சி மூலமாக மத்திய அரசுடைய இந்த போர்ட்டல் மூலமாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ எதை பற்றினா நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதுக்கான ஒரு போர்ட்டல் இதுதான். இந்த போர்ட்டலில் நீங்கள் சிஎஸ்சி மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்சி ஆகிய நீங்கள் இந்த சர்வீஸ் பொதுமக்களுக்கு பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் 50 rupees நீங்கள் வாங்கினாவே போதுமானது. அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் சரி மத்திய அரசுக்கு உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் சிபிஜி ஆர்ஏஎம்எஸ் சொல்லுவாங்க. இது சர்வீஸ் சிஎஸ்சியில் இருக்குது. சிஎஸ்சி மூலமாக பண்ண சொல்ல 30 நாட்களுக்குள்ள அவங்களுக்கான தீர்வு கிடைக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு தெரிவித்து அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்த செகண்ட் இன்ஃபர்மேஷன்னா, சிஎஸ்சியில் என்ஐஓஎஸ் ஃபெசிலிட்டி சென்டர் இருக்குது. அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இருக்குது பாருங்கள். அதுக்கான ஒரு சென்டர் பார்த்தா சிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக அந்த என்ஐஓஎஸ் பார்த்தா பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தா ஓப்பன் ஸ்கூல் படிப்பாங்க. அந்த மாதிரி படிவங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க பாருங்கள். அதுக்கான எக்ஸாம் ஃபீஸு சிஎஸ்சி மூலமாக நீங்கள் அவங்களுக்கு பார்த்தா பேமெண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கான கமிஷன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான தேதியை 21 நவம்பர்லேருந்து 20 டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாச்சும் நேஷனல் ஓப்பன் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் சிஎஸ்சி மூலம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ஐஓஎஸ் மூலமாக புதுசாக அட்மிஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான சர்வீஸும் பார்த்தா அட்மிஷன் ஓப்பன் பண்ண சொல்ல கொடுப்பாங்க. நீங்கள் சிஎஸ்சி மூலமாக அட்மிஷனுக்கும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தா 2 இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.